Hi friends, welcome to our eppadi kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டு கடை ஸ்டைல்ல நம்ம வீட்லயே முட்டைக்கோஸை வச்சு எப்படி காளான் மசாலா ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சே இந்த காளான் மசாலா ரெடி பண்ணிரலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் फ्रेंड्स. நான் இன்னைக்கு 1/2 கிலோ முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பக்கோடாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை சேர்த்துட்டு நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கடல மாவு கூட சேர்த்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடாவுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்கோடா பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பெரிய பீஸாக போடாமல் சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி பக்கோடா பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் காளான் மசாலா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வீட்டிலே ரொம்பவே ஈஸியாக இந்த காளான் மசாலா ரெடி பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பார்த்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். பக்கோடா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பக்கோடா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பக்கோடாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம இதுக்கு முன்னாடியே ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம நண்டு வறுவல் எறா வறுவல்லாம் எப்படி பண்ணலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐகான்லையும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்திலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இது நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடும்.
பாருங்கள் நல்லா கிரேவியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரொம்பவே ஈஸியாக ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே வெறும் முட்டைக்கோஸை வச்சு நம்ம இந்த மசாலா ரெசிபி பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கறனால சீக்கிரமாகவே இந்த மாதிரி நல்லா கிரேவியாக ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜ் வந்துடும். இப்போ நல்லா நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பக்கோடாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காளான் மசாலா. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சுட சுட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் மசாலா ரெடி பண்ணியாச்சு. நான் கொஞ்சமாக வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.